மீட்டிங் போட்டு இந்த மாதிரி போராட்டம் அறிவிக்கிறது தலைவர் சொன்ன உடனே நாங்கள் எடுத்து முதல்ல நடத்துகிறோம்னா அண்ணே வசதிகுமார் சொன்னார். ஏன்னா இங்கே தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. டிமார்ட்டு ஆன்லைனில் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இங்கே தான் நிறையா பாதிப்பு இருக்குது. அதனால் அவர் முதல்ல எடுத்து நடத்துறது பெரிய விஷயம். அவருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். இப்போ கார்பரேட் கம்பெனியில் நிறைய பொருள்கள் சொன்ன மாதிரி எம்ஆர்பி அளவை கம்மி பண்ணி எம்ஆர்பி கூட்டி போடுறாங்க. நம்மள்கிட்ட அப்படி கிடையாது. நம்ம 100 ml 100 ml அண்ணன் சொன்ன மாதிரி 90 ml போட்டு அதுக்கு ரேட்டை 10 ரூபா சேர்த்து போட்டு அதை ஒரு 20% டிஸ்கவுண்ட் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. போட்டு பார்த்தேன். அது ஆக்சுவலாக 190 ரூபாய்க்கு நம்ம வச்சிருக்க எம்ஆர்பி ஒரு சாப்பிட்ட பாட்டில். ஆனால் ஆன்லைனில் வந்து அது 290. அமைச்சர் ராமநாதபுரம் திரு பிரசன்னா அவர்கள் வாழியவே வாழியவே பாரத போற்றும் பாரத திருநாடு வாழியவே வாழியவே அதில் அங்கம் வகிக்கும் தங்க தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்பு வாழியவே வாழியவே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஒன்று கூடி வென்று காட்டும் ஆர்ப்பாட்டம், ஒன்று கூடி வென்று காட்டும் ஆர்ப்பாட்டம். எஃப்எம்சிஜி தயாரிப்பு நிறுவனமே, எஃப்எம்சிஜி தயாரிப்பு நிறுவனமே, நசுக்காதே 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 நசுக்காதே, உங்களை வளர்த்த எங்களை நசுக்காதே, உங்களை வளர்த்த எங்களை நசுக்காதே, செய்தோமே 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 செய்தோமே, உங்களை அறிமுகம் செய்தோமே, உங்களை அறிமுகம் செய்தோமே, வளர்ந்தாயே வளர்ந்தாயே மறந்தாயே, நன்றியை மறந்தாயே, நன்றியை மறந்தாயே, அடிக்காதே 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 அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே, எங்கள் வயிற்றில் அடிக்காதே, உதைக்காதே உதைக்காதே, உடைக்காதே உடைக்காதே, ஏறிய ஏடியை உடைக்காதே, ஏறிய ஏடியை உடைக்காதே, திரிக்காதே திரிக்காதே, திரிக்காதே திரிக்காதே, தேவைக்கு அதிகமாக திரிக்காதே, தேவைக்கு அதிகமாக திரிக்காதே, ஆக்காதே ஆக்காதே, ஆக்காதே ஆக்காதே, எங்களை கடனாளி ஆக்காதே, எங்களை கடனாளி ஆக்காதே, மறுத்தால் மறுத்தால் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம், புறக்கணிப்போம் புறக்கணிப்போம், உங்கள் பொருட்களை புறக்கணிப்போம், உங்கள் பொருட்களை புறக்கணிப்போம், டீலருக்கு ஒரு விலையும், டீலருக்கு ஒரு விலையும், கார்ப்பரேட்டுக்கு ஒரு விலையும், கார்ப்பரேட்டுக்கு ஒரு விலையும் என்பது கழுத்தறுக்கும் கொலை, என்பது கழுத்தறுக்கும் கொலை. அறுக்காதே அறுக்காதே, அறுக்காதே அறுக்காதே, எங்கள் கழுத்தை அறுக்காதே, எங்கள் கருத்தை அறுக்காதே, கைவிடு 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 கைவிடு, பல விலை கொள்கையை கைவிடு, பல விலை கொள்கையை கைவிடு, கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம், எடை குறைந்ததை சொல்லாமல் குறைந்த விலை என ஏமாற்றும் கார்ப்பரேட்டை கண்டிக்கிறோம், எடை குறைந்ததை சொல்லாமல் குறைந்த விலை என ஏமாற்றும் கார்ப்பரேட்டை கண்டிக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு, ஒரு சில கார்ப்பரேட்டா, ஒரு சில கார்ப்பரேட்டா, பல்லாயிரம் வணிகர்களா, பல்லாயிரம் வணிகர்களா, யோசியுங்கள் யோசியுங்கள். மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு, தடை செய் போன்ற கார்ப்பரேட்டை தடை செய், கார்ப்பரேட்டை தடை செய். மத்திய அரசு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசு, வாழ விடு வாழ விடு, வாழ விடு வாழ விடு, 1000 கோடி வரி தரும் வணிகர்களை வாழ விடு, 1000 கோடி வரி தரும் வணிகர்களை வாழ விடு. நன்றி. இன்றைக்கு உங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குது, இல்லம் தேடி வருகிறது, கேட்கிற பொழுது வருகிறது, கேட்கிற பொருள் வருகிறது. எனவே நாங்கள் இதை ஆதரிக்கிறோம், சந்தோஷம். இது நீடிப்பதனால் என்ன என்ற கேள்வி கேட்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் நாங்கள் கேட்பதெல்லாம் இன்னைக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த சௌகரியம் எல்லாம் எங்களை போன்ற விநியோகர்கள், எங்களை போன்ற அன்பு சகோதர வியாபார நண்பர்களாம் அழிப்பதற்கான ஒரு முயற்சி. அழிந்து போகக்கூடியவர் யார்? உன்னுடைய நண்பன், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய மாமன், உங்களுடைய உற்றாரிகளுடன் இன்றைக்கு சொல்லுகிற போது சரிதான், இது வார்த்தை சரிதான். நான் இதை சொல்லிவிட்டு பல உதாரணங்களையும் சொன்னேன். இன்றைக்கு இது சௌகரியமாக இல்லம் தேடி உங்களுக்கு தேவையான பொருட்கள் வருவது என்பது மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும், நாங்கள் எல்லாம் அழிந்து விட்டோம் என்று சொன்னால் மேடையிலே ஆடுவதற்கு ஒருத்தன் மட்டும் இருந்தால் அவன் நினைச்ச மாதிரி ஆடுவான். நாம் ரசிக்கிற மாதிரி ஆட மாட்டான், நாம் விரும்புகிற மாதிரி ஆட மாட்டான். அவன்
இருக்கும் என்று சொன்னேன். சிறிது நேரம் யோசித்து இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர் பாக்கெட்ல செல்போன் இருந்தது, கையில் எடுங்கன்னு சொன்னேன். இந்த செல்போன் ஒரு காலத்தில் எத்தனை இருந்தது? ஆப்சல் இருந்தது, டெக்கோமாட் இருந்தது, ஆர்பிஜி இருந்தது, ஆப்பிள் இருந்தது. நமக்கு வசதி இல்லை என்று சொன்னால், சரியாக இல்லை என்றால் அது உடனே டைவர்ஸ் பண்ணி இன்னொருத்தர் மாத்தணும். இன்னைக்கு அந்த நிலைமை முடியுமா? ரெண்டே ரெண்டு தான். அவன் வைப்பதுதான் சட்டம். இன்னைக்கு ஏப்ரல் என்ன பண்றான்? மாதம் மாதம் பேசுறான். அண்ணன் பேசும்போது கூட சொன்னார், பத்திரிகையாளர் பேட்டியில சொன்னார். இது மாதிரி உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம். ஆகவே எல்லாரையும் அழித்து விட்டோம் என்று சொன்னார். ஒருத்தன் தான் இந்த தளத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் அவன் வைக்கிற சட்டம் தான் என்று அதை மட்டும் நாம் நிறுத்தாமல், இன்றைக்கு டிமார்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு தேடி வருதுன்னு போறீங்க, அங்க என்ன மோசடி நடக்கும் உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னேன். அவர் ஆவலோடு சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், உதாரணத்துக்கு நான் பொருளை சொல்லவில்லை. 100 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பொருள் எம்ஆர்பி 100 ரூபாய். அதே பொருள் டிமார்ட்ல போனீங்க சொன்னால் 125 ரூபாய் எம்ஆர்பி இருக்கும். அந்த பொருளை ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கடையில போய் செக் பண்ணீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும். இவன் 125 ரூபாய் எம்ஆர்பி போட்டு 25 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 100 ரூபாய் கொடுக்கும். ஆஹா, 125 ரூபாய் பொருளுக்கு 25 ரூபாய் டிஸ்கவுண்ட். இதுதான் டிமார்ட். உங்களுக்கு தெரியுமா எம்ஆர்பி விற்குதுன்னு? நான் சொன்னேன், எனக்கே இந்த தொழில இருக்கிற எங்களுக்கே பல பொருளுடைய எம்ஆர்பி தெரியாது. நீங்க பருப்பு வாங்குகிற எத்தனை பருப்பு தெரியுமா? டிமார்ட்ல போனீங்கன்னா 3 விதமான பருப்பு இருக்கு. அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய தனியா, மிளகாய், மஞ்சள் எல்லா பொருளும் என்பது தரங்கட்ட பொருளாக, 3ஆம் தர பொருளாக குறைந்த விலையோடு விற்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் டிமார்ட். பலருக்கு இது தெரியாது. விளக்கமாக சொல்லுகிற பொழுது இப்படி நடக்குதா என்று அதிர்ந்து போய் கேட்டவர்கள் பல பேர். தமிழ்நாடு நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் சார்பாக பாரம்பரிய வணிக மீட்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்தியிருக்கின்றோம். அதாவது காலையில் எழுந்த உடனே தேய்க்கக்கூடிய பேஸ்ட் பற்பசையிலிருந்து இரவு தூங்கும் பொழுது ஏற்றக்கூடிய கொசுபுத்தி சுருள் வர அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் மக்களுக்கு கொண்டு சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய விநியோகஸ்தர்கள் நாங்கள். இன்னைக்கு எங்களுக்கு இந்த தயாரிப்பு நிறுவனத்தினால இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விலையும், பாரம்பரியமா வணிகம் செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு விலையும், பகட்டாய் மின்னக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் கார்பரேட்டுக்கும் ஒரு விலையும், ஏன்னா பல விலையில இந்த பொருட்களை கொடுக்கறதுனால இந்த வர்த்தகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்பெடுப்பதற்காக இன்னைக்கு நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எப்படிலாம் நீங்க ரேட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ், குயிக் காமர்ஸ் மூலமாக அரசாங்கத்திலிருந்து பல சலுகைகளை பெற்றுக்கொண்டு கார்பரேட் நிறுவனம், தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து பொருளை விலை குறைச்சி வாங்கி அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி, ஆனா அதுல எடையோட அளவை எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். மக்களுக்கு தெரியாம ஏமாந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை ஏமாற்றி இந்த கார்பரேட் நிறுவனம் பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாம நம்ம மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த பாரம்பரிய விநியோகத்தில் இருக்கிற வரதான் மக்களுக்கு பாதுகாப்பு, பொருட்கள் தங்கு தடையின்றி தட்டுப்பாடின்றி கிடைக்கும். இல்லைன்னா நாங்கெல்லாம் அழிந்து விட்டோம் என்றால் கார்பரேட் வைத்ததுதான் சட்டம் என்ற ஒரு சூழல் உருவாகும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பல டெலிபோன் நெட்வொர்க் இருந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு 3 நெட்வொர்க் தான் இருக்கு. அதை விட்டு ஆப்ஷனே கிடையாது. ஒரு காலத்துல இன்கமிங் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்தாங்க, பேசுனா மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும்னாங்க. இன்னைக்கு இன்கமிங் வரணும்னாலே ரீசார்ஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகி விட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு போன் பேசுறதுக்கு எல்லாமே சார்ஜஸ்லாம் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நிலை இன்னும் ஒரு சில காலங்கள்ல நாங்கெல்லாம் இல்லை என்றால்